ஹலோ மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஹீரோ வந்து வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபியான்சி இருக்காங்க. ஹீரோயினும் அந்த ஃபியான்சி 2 பேரும் சேர்ந்து லிவிங் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ வேணும்னே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஹீரோவை வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. அவர் கூட ரொமான்ஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுவார், அவரோட ஹீரோயினோட ஃபியான்சி இருக்கார்ல, அதாவது ஹீரோயினோட ஃபியான்சி வீட்டுக்கு ஓடி வருவாரா. அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் அப்படியே அவங்க ரொமான்ஸை போயிட்டு இருக்காங்கல்ல, இவரை பார்த்தோன்னே அப்படியே வேக வேகமாக ஹீரோயின் வந்து முன்னாடி அந்த கட்டிலில் வந்து உட்காரவும், ஹீரோ அப்பவும் சும்மா இல்லாமல் ஹீரோனை பிடிச்சி நோண்டிக்கிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை வந்து இப்படி இழுக்கிறதும் அப்படி இழுக்கிறதும் அவர் இன்னும் ரொமான்ஸ்லேயே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இதை பார்த்த அந்த ஃபியான்சி இருக்கார்ல, அவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, எதுக்காக என்னை உடனே அவசரமாக வீட்டுக்கு வர சொன்னேன், இந்த மாதிரி நீ நடத்துக்கிறத நான் பார்த்துக்கிறதுக்காகவா, வந்து நீ ஃபன் பண்ணுறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, தாராளமாக பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் போவார். ஹீரோயினுக்கா ஒன்றுமே புரியாது. அங்கிறது வேக வேகமாக அந்த ஃபியான்சியை துரத்துக்கிட்டே வெளியே வருவாங்க. இப்போ ஹீரோ வந்து என்ன நினைப்பாரு, எப்போவுமே இவன் முன்னாடிலேருந்தே இப்படி தான், அவளுக்கு ஒரு வேலைன்னா மட்டும் நம்மளை கூப்பிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் நினச்சிட்டு இருப்பாரு. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு வேணும்னே இவரை வெளியேற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெளியே வந்தோடனே இப்போ ஹீரோ வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நான் வந்துட்டு இப்படி ஒருத்தரோட நானும் நீயும் வந்து ஃபியான்சி கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க, கல்யாண டேட் எல்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். இந்த டைமில் நான் இன்னொருத்தரோட வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு உன்னோட ரியாக்ஷன் வந்து இவ்வளோ மட்டும் தானா, நான் யார் கூட இருந்தாலும் எப்படியோ இப்படி ஃபன் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இருந்துருவியா, என் மேலே உனக்கு அக்கறையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அந்த ஃபியான்சி என்ன சொல்வார்னா, எதுவுமே சொல்லாமல் ஃபோன் எடுத்து கால் பண்ணுவார். அவருக்கு இன்னொரு பொண்ணை வந்து அவர் லவ் பண்ணவே இடையில ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அந்த பொண்ணை தான் அவுட் ஸ்பீக்கரில் பேசிகிட்டே இருக்கும். அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, இன்னைக்குன்னு பார்த்து நீ இவ்வளோ சீக்கிரம் போயிருக்கக்கூடாது, எனக்கு தெரியுது ஏதோ ஒரு அவசரமான வேலைன்றதுனால தான் நீங்கள் எது கிளம்பி போயிட்டேன். இன்னைக்கு என்னோட பர்த்டே, நான் என்னோட ஹாப்பினஸை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோனுக்கு கோவமாக தாங்காது, ஃபோனை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. அதோட அவர்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, இன்னைக்கு என்னோட பர்த்டேவும் கூட தான், என் பர்த்டே உனக்கு ஞாபகம் இல்லையா, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என்ன ஹாப்பியாக வச்சுக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்து, உன்னோட பர்த்டே தானே, இந்த அப்படி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுப்பாரு. அவர் எதுவுமே பேச மாட்டார். இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, எனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னவர் என்ன பண்ணுவார், கார்டை தூக்கி ஹீரோயின் வந்து வாங்கல, அதோட அவங்க கால் கிட்ட தூக்கி அதை போட்டுட்டு அவர் ஃபோனை தட்டி விட்டாங்களா, அந்த ஃபோன் எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோ வந்துட்டு இது நடக்கிறதெல்லாம் அப்படியே அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இப்போ இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவர் பாட்டுக்கும் கிளம்பி போயிட்டாரு. இப்போ ஹீரோனுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. அவங்க போய் உட்காந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, நீ சொன்ன மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி பார்த்தேன், வேற ஆளோட இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அவனுக்கு ஒரு பொசசிவ் வருமோ, இல்லை ஏதாவது சண்டை போடுவான், கொஞ்சம் அக்கறையாக இருப்பான், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகலை, அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுப்பாங்க, நீ நடிக்கிறதுனால தானே அவன் அப்படி பண்ணுறான், நீ வேணா உண்மையிலேயே அந்த மாதிரி செஞ்சுப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுப்பாங்க. இது நல்ல ஐடியாவாக போச்சு, இது இவ்வளோ நேரம் எனக்கு தோணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே இதை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோ வேற வந்து கேட்பாரு, நம்ம இதை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அவர் வேற வந்து கேட்கவும், உடனே நம்ம கண்டினியூ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, திரும்ப அவங்க 2 பேரும் அவங்க ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்ப அந்த ஃபியான்சிக்கு கால் பண்ணுவாங்க ஹீரோயின். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி உன்னை வர சொன்னது இதெல்லாம் நான் ஒரு ட்ராமாவாக பண்ணேன் அப்படி தானே நீ நினைக்கிறேன், இப்போ அது உண்மையாக நடக்க போகுது அப்படின்னு நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். அவர் மொத்தத்தில் எந்த அளவுக்கு இருந்தால் ஹீரோயின் அதெல்லாம் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. இப்படி பேசி ஹீரோனுக்கு கோவமாக தங்காத உடனே அந்த ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிருவாங்க. உடச்சவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், இன்னும் நீ அவனையே இதுக்கு இது பண்ணிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லினவர் இப்போ ஹீரோயின் கூட உண்மையிலே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். அவங்களுக்கு கிஸ் பண்ணி அவங்க ரொமான்ஸ் பண்ணும் போதே ஹீரோயின் வந்துட்டு தானும் அவங்களோட ஃபியான்சி இருக்காங்களா அவங்க 2 பேரும் எடுத்த ஃபோட்டோவை பார்ப்பாங்க. ஃபோட்டோவை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து ஞாபகம் வரும். ஹீரோயினும் அந்த ஃபியான்சி இருக்கார்ல 2 பேருமே வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீரோயினுக்கு இவரை ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணிடுவாருன்னா வந்துட்டு, ஹீரோனுக்காக நான் ஸ்டாண்ட் பண்ணி நிற்பேன், நீ தான் அவனோட உலகம் உயிர் அப்படி இப்படி எக்ஸ்ட்ரா என்ன வருதோ அதெல்லாம் போட்டு ஹீரோனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பாரு, இந்த ஒரு ஜென்மத்தில் இந்த ஒரு உலகத்தில் எனக்கு நீ மட்டும் தான் ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோனும் அதை வந்து ரொம்ப நம்புவாங்க. ஆரம்பத்தில் அவங்க 2 பேர் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அப்போ ஹீரோனுக்கு வெளியூரில் ஒரு வேலையாக இருக்கும். அவங்க கிளம்பும் போது அவர் என்ன சொல்வார்னா, நீ திரும்ப வர வரைக்கும் இப்படியே நான் கட்ட பிரம்மச்சாரியாக இருப்பேனை தவிர்த்து உன்னை தவிர வேறு எந்த பொண்ணையும் நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். ஹீரோன், இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது, உன்னை நான் அந்த அளவுக்கு நம்புறேன், முட்டாள்தனமாக இதெல்லாம் வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி வெளியூர் போயிடுறாங்க. இப்போ போனவங்க என்ன பண்ணுறாங்க, அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்ற பேருக்கு 2 நாளைக்கு அப்புறமா வர்றதை 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடுறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அதுக்குள்ளே இவர் ஒரு ஆளை ரெடி பண்ணி அவரோட அந்த பொண்ணோட சேர்ந்து இவர் பெட் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறதையும் வந்து ஹீரோயின் டைரக்டாகவே பார்த்துறாங்க. அதில் அவங்க ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. ஹீரோயின் வந்து வெளிநாட்டுக்கு போய் 7 வருஷம் ஆகுது. 7 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் வந்துட்டு இவர் இந்த மாதிரி ஏமாத்திருக்காரு. இப்போ ஹீரோயின் வெளிநாட்டில் இருக்க வரைக்கும் அவங்கள
லவ் பண்ணுற மாதிரி அப்படி தான் அவர் ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ ஹீரோயினுக்கு நேரில் வந்து பார்த்து தான் இப்போ விஷயம் என்னன்னே தெரியுது. இதை பார்த்தோன்னே அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா வந்துட்டு, உன்னை இத்தனை வருஷம் நான் உன்னையே நினச்சிட்டு இருந்ததுக்கு எனக்கு நீ இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டல, இது நீ இன்னைக்குனே இது பண்ணிட்டு இருக்கியா, இல்லை என்ன வழி அனுப்பி விட்டு அன்னையிலேருந்தே ஆரம்பிச்சிட்டியான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதோட அங்கேருந்து போவாங்களா, இவருக்கு இவங்க இன்னைக்கு வராங்கலாம் தெரியல, இல்லை யாரோ போகிற மாதிரி இருந்திருக்கும். அதோட அவரும் வந்துட்டு அந்த ஃபியான்சி கொஞ்சம் பார்ப்பாரு, யாரோ என்னமோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் ரொமான்ஸை கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஹீரோயின் இப்போ என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் யோசிச்சவங்க ஹீரோ கூட அவங்களுக்கு இருக்கவே ஒரு மாதிரி இருக்கும். உடனே ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு திரும்ப எந்திரிச்சு வந்துடுவாங்க. அந்த ஃபோன் எடுத்து திரும்பவும் கால் பண்ணி அவருக்கு பேசுவாங்க. என்ன நடந்திருந்தாலும் சரி, நீ இன்னைக்கு திரும்ப உடனே வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருந்தாலும் நான் உன்னை மன்னிக்க தயாராக இருக்கேன், நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டு திரும்பவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, திரும்ப அந்த மெசேஜ் அனுப்பிட்டாங்க. இந்த ஃபியான்சி அந்த மெசேஜை கேட்குறாரு. அவர் கேட்கும் போது அவர் லவ் பண்ணுற பொண்ணு அவரோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு அந்த மெசேஜை அதுவும் சேர்ந்து தான் கேட்குது. அது கேட்டதுக்கப்புறம் அவர் எந்த ரியாக்டும் பெருசாக பண்ண மாட்டேங்கிறாரு. உடனே அந்த பொண்ணு இருக்குல்ல, அதை என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு, நீ என்னை உண்மையிலேயே லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்கும். நான் ப்ராமிஸாக உன்னை தான் லவ் பண்ணுறேன், இன்னும் நான் உனக்கு எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. இந்த பொண்ணுக்கு பர்த்டே பார்ட்டின்றதுக்காக ஒரு பெரிய பார்ட்டியை கொண்டாடிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இப்படி கேட்கவும், நான் எப்படி உனக்கு ப்ரூவ் பண்ணுன்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே நான் என்ன ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்வார். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும், அப்புறம் என்ன தான் லவ் பண்ணுறேன்னா இன்னும் ஏன் நீ அவள் கூட வந்து பேசுகிற பழகுற, அவள் கூட ஸ்டே பண்ணியிருக்க, அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கவும், சீக்கிரமாக அதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னவர். அங்கே பார்ட்டி நடந்துகிட்டே இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் அப்படியே டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சு அவங்க இது உடனே எல்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே ஹீரோயின் இவருக்கு என்ன பண்ணுவாங்க, கதவு சாத்திட்டு இவருக்கு மெசேஜ் போட்டுட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்களா. ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இன்னும் ஹீரோயின் வந்து சாப்பிடக்கூட இல்லை. உடனே அவர் என்ன பண்ணுவார், சாப்பாடை ரெடி பண்ணிவிட்டு ஹீரோயின் கதவு வேறு திறக்க மாட்டேங்கிறாங்க. கதவு திறந்தா இவர் ஏதாவது ரொமான்ஸ் பண்ணுவாரோன்னு சொல்லிட்டு கதவு வேறு சாத்தி வச்சுக்கிறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, உன்னை கஷ்டப்படுத்தணும், உன்னை ஏதாவது டார்ச்சர் பண்ணணும்னு எனக்கு நோக்கம் கிடையாது, நீ வந்து சாப்பிடு, சாப்பிடாம இருந்தால் சரி வராது, சாப்பிட்டுட்டு படுன்னு சொல்லிட்டு அவர் சாப்பாடை ரெடி பண்ணி, அதாவது அந்த சூப்பு அது இதுன்னு இருக்கும்ல, அதெல்லாம் கொண்டு வந்துட்டு அவங்க ரூம் டோர் இருக்குல்ல அதுக்கு கீழே வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அப்போ தான் ஹீரோ நினைப்பாங்க, நம்ம ஒருத்தரை நினச்சிட்டு இருக்கோம், நம்ம மேலே கேரிங்காக இவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி சில விஷயங்களை யோசிச்சு பார்ப்பாங்க. ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட. அப்போ ஹீரோ வந்து சரியாக சாப்பிடாமல் உடம்பு சரியில்லாமல் அவர் வந்து பெட்டில் வந்து அட்மிட் ஆகிருப்பார். அப்போ ஹீரோன் கிட்ட என்ன சொல்வார்னா, இன்றைக்குமே நம்ம சாப்பிடாம இருக்கக்கூடாது, சாப்பிடாம அதாவது இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு சீக்கிரமாக நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், நீ வளர்ந்ததுக்கு அப்புறமும் கூட இதை நீ ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருப்பார். இன்றைக்கும் அவர் அதை தான் சொல்லிட்டு சாப்பாடு வச்சுட்டு போகிறாரு. உடனே ஹீரோனுக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துடும். இன்னைக்கு கதவை திறந்துட்டு வேகமாக ஹீரோட பேரை சொல்லிட்டு வந்துடுவாங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ பாட்டுக்கும் அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார். இப்படி இருக்கும். இப்போ ஹீரோ ஒரு பக்கம் என்ன யோசிச்சுட்டு இருப்பாருன்னா, அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே ஹீரோயினை வந்து லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இவரோட வலையில் வந்து, அதாவது இந்த ஃபியான்சியோட வலையில், லவ் வலையில் வந்து சிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம், அதாவது 7 வருஷம் அவங்க லவ், 7 வருஷம் வந்து அவங்க அப்ராட் வேற போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வரும்போது தான் வந்துட்டு இந்த மாதிரி 1 இயர் இப்போ வந்து கூட இருக்கும் போது தான் வந்து திரும்பவும் வந்துட்டு அவர் வந்து தனக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்றது ஹீரோனுக்கு தெரியுது. இப்போ ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் வந்து என்ன பேசிப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த மாதிரி ஏன் பாஸ் நீங்கள் ஓப்பனாக சொல்லலாம்ல அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்பார். அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, ஆனால் வந்துட்டு ஒரு காத்தாடி மாதிரி அவள் வந்து நல்லா சுதந்திரமாக பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நினைப்பா. ஆனால் அவளை வந்துட்டு கயிறு கட்டி இவன் வந்துட்டு ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இவளோட கையில் தான் அவள் வெளியே வர தயாராகவும் இல்லை. நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போனாலும் நான் அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு அவளை தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் பேசிகிட்டே இருப்பார். இப்போ ஹீரோ நீங்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் இருப்பாங்க. திரும்பவும் அவங்க 2 பேரும் வந்துட்டு ஃபோட்டோவை வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களோடைய அவங்க ஃபியான்சியோட ஃபோட்டோவை வச்சு பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு கோவம் தான் வரும். அப்போ தான் அந்த ஃபியான்சி உள்ளே வருவாரா. உடனே இப்போ திரும்ப பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஃபோட்டோ தூக்கி எறியும் போது உடனே இப்போ திரும்ப அந்த ஃபியான்சி என்ன கேட்பாரு, இதுக்கு தான் வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு வந்து என் கூட வாழணும்னு ஆசைப்பட்டு திரும்ப என்னை வீட்டுக்கு வர சொல்கிறேன், என்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஹீரோனும் கோவப்படுவாங்க, நான் தான் பிரச்சனை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் வாக்குவாதம் வர ஆரம்பிச்சிடும். திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு உடனே இவர் வந்து சண்டைக்கு வருவார். இப்படி 2 பேரும் கடவுள் சண்டை வந்துட்டே இருக்கும்போது அவர் திரும்பவும் அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக போகிறேன்னு சொல்வாரா. அப்போ ஹீரோன் என்ன சொல்வாங்கன்னா, டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, நேற்று நைட்டு வந்துட்டு நான் அந்த அந்த அவன் இருக்கான்ல என்னோட ஃப்ரெண்டு, அவன் கூட ஸ்டே பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்ன சொன்ன நீ அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரா. நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் வந்து அவரோட ஸ்டே பண்ணிட்டேன், இப்போ அதிகமாக வந்துட்டு எனக்கு குழந்தை உண்டா இருக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதுவும் நம்மளோட வெட்டிங் பெட்டில் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை பார்த்தும் போதே வந்து அவங்களுக்கு அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு வந்துட்டு அவருக்கு கோவம் வருது. உடனே அவர் என்ன பண்ணுவார், உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இந்த மாதிரி வேலை பார்த்துருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோனை ஒரு அடி அடிப்பாரா. போய் சோஃபாவில் போய் விழுந்துருவாங்க. ஹீரோயின் வந்துட்டு பணிஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிருப்பாரு. உடனே திரும்ப போயிட்டு அடிக்கலான்னு போகும்போது ஹீரோனுக்கு கோவம் வந்துடும். உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நீ அடிச்சிருப்ப, எந்த உரிமையிலடா நீ என் மேலே கையை வச்ச அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, படார்னு 1க்கு 2 அடியாக கொடுத்துருவாங்க. இந்த அடி எதுக்கு தெரியுமா கொடுத்தேன், உன்னோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்னு சொல்லிட்டு என்னையே
என்னையும் வச்சுட்டு அந்த பொண்ணு கூடயும் சேர்ந்து சுற்றிட்டு இருக்கல, அதுக்காக தான் இந்த அடி அப்படின்ற மாதிரி அவரை போட்டு அடிப்பாங்க. ஹீரோயின் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து உன் கூட என்னால் இருக்க முடியாது, நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகலான்ற முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பொறுமையாக அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. அதோட இந்த ஃபியான்சி இருக்கார்ல என்ன பண்ணுவார், அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டவர் என்ன சொல்வார், இந்த பெட்டை வந்து எரிச்சிருங்க. ஏன்னா வந்துட்டு அந்த ஹீரோயின் வந்துட்டு அவன் கூட இருந்துட்டான் அப்படின்னு சொன்னதுனால இந்த பெட்டு வந்து இருக்கக்கூடாது, அதை வந்து இல்லாமல் ஆக்கிருங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட அந்த ஹீரோயினோட தங்கினால அவன் யாருன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும், அவனோட மொத்த லைஃபும் எனக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிருவாரு. பாட்டுக்கு வெளியே சுகமாக வந்துட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோ வந்துருவாரு. நீ எதுக்கு ஒரு மாதிரி இருக்க, உன்னை அவன் அடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டாங்களா, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ வேற போவாரா சண்டைக்கு. உன்னை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, வேண்டாம் வேண்டாம் தடுத்துட்டே இருப்பாங்க. அவர் பாட்டுக்கு போறேன்னே நிற்பார் சண்டைக்கு. உன்னை ஹீரோ பின் பக்கமாக இருந்து ஹக் பண்ணிப்பாங்க, நீ போகக்கூடாது, ஏற்கனவே வந்து எங்களுக்குள்ள பல பிரச்சனை போயிட்டு இருக்கு, இப்போ நீ இடையில வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை இன்னும் பெருசாகிடும், பேசாமல் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீ ஏன் அவனுக்கு இன்னும் இப்படியே இருந்துகிட்டே இருக்க, சுயமாக சிந்திச்சு ஒரு நல்ல முடிவாக நீ எடு, இப்படி நீ வந்து ஏன் கஷ்டப்பட்டுட்டே இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுவார். இதுக்கப்புறம் அங்கே ஒரு பார்ட்டி ஒன்று நடக்கும். அந்த பார்ட்டியில் வந்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த பார்ட்டிக்குள்ளே வந்துடுவாங்க. இப்போ இந்த பார்ட்டியில் வந்து ஹீரோனோட அம்மாவும் இந்த ஃபியான்சியோட அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸு தான். ஸோ அதனால தான் வந்து இவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட் ஆகிறதும் 2 பேரும் கல்யாணம் வரைக்கும் போகிற வரைக்கும் ஆயிடுச்சு. ஸோ இந்த பார்ட்டியில் இருக்கும்போது இப்போ எல்லாரும் ஒருத்தவங்க ஒன்று பேசுவாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபியான்சியோட அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இந்த ஹீரோயினோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்களோட ஸ்டெப் மதர் வந்து அவரை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவங்கள படிக்க வச்சாங்க, மில்லியன் கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க, அதுவும் வெளிநாட்டில் வந்து 7 வருஷம் அனுப்பி இவ்வளோ செலவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு இருந்தால், ஆனால் இப்போ என் பையனையும் விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்க. இன்னும் ஹீரோனுக்கு கோவம் தான் வரும். என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் நீங்கள் என் மேலே குத்தம் சொல்கிறீங்க, எங்கள் அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நீங்கள் அப்படின்றதுனால தான் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ எங்கள் அம்மா வந்து இறந்து போயிருக்கலாம், ஆனால் ஹீரோனோட அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க, எடுத்துக்கிட்டு நீங்களாம் அப்படி பேசுறது சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லுவாங்க. அதோட இந்த ஃபியான்சி இருக்காருல்ல, அவங்க அம்மாவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து பேசுவார். அவங்க தான் ஏதோ தெரியாதானே பேசுகிறாங்க, நீ எதுக்கு பதில் பேசுகிறன்ற மாதிரி கேட்பாரு. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கும் எனக்கும் இருக்கிறது எதுவுமே கிடையாது, நீ எதுக்கு நீ வந்து என்னை அடிப்ப, நீ வந்து என்கிட்ட பேசுவேன்னு உனக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தது, நம்ம 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஏன்னா இவர் என்ன சொல்வார், நம்ம 2 பேர் தனிப்பட்ட முறையில் பேசிக்கலாம், பிரச்சனை வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, பிரச்சனை வேணான்னு தான் நானும் நினைக்கிறேன், ஒரே ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட நான் கேட்குறேன், நேற்று என்னோட பிறந்தநாள், ஆனால் நீ என் கூட இல்லாமல் நீ யார் கூட இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது அவர் திரு முழிக்க ஆரம்பிச்சிடுவார். இப்போ பார்ட்டியில் வந்தவங்க எல்லாரும் ஒரு மாதிரி, இன்னும் யாருக்கும் தெரியாது இந்த ஃபியான்சி ஹீரோனோட தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காருன்னு தானே எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, பின்னாடி வந்துட்டு ஸ்க்ரீனில் ஓட விட்டுருவாங்க. இவர் நேற்று போயிட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல, அவர் லவ் பண்ணுற பொண்ணோட அவர் சேர்ந்து இருந்தது கொண்டது ஃபோட்டோஸு, அவங்க 2 பேர் கிஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ வரும். இப்போ அந்த பொண்ணு வேற அவங்க சைலண்ட்டாக பார்ட்டியில் வேற இருப்பாங்க. எல்லாரும் அந்த ஃபோட்டோவை பார்த்துருவாங்க. உடனே எல்லாரும் குறுன்னு துருன்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பொண்ணுக்கா ஒரு மாதிரி ஆகிடும். ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இப்போ அவர் அங்கே சந்தோஷப்பட்டு இருப்பாரு. இந்த ஃபோட்டோஸும் வீடியோஸும் நிச்சயமாக அவளுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும், இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் பேசி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பார்ட்டியில் இதெல்லாம் பார்த்தோன்னு அந்த ஃபியான்சி என்ன சொல்வார், மரியாதையாக அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு என் கூட இப்போவே வா, எதாக இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கலான்ற மாதிரி கூப்பிடுவார். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, எதுக்காக நான் வரணும், உன்னை நினச்சிக்கிட்டு உன்னை லவ் பண்ணிட்டு 7 வருஷம் நான் அப்ராடுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீ எனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் உன்னை எந்த விதத்தில் நம்ப முடியும், நீ இப்போ கூப்பிட்டோன்னே எந்த விதத்தில் அவங்க கூட வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுவாங்க. சமாதானம் பேசிகிட்டே இருப்பார், அதாவது உப்பு சப்பு இல்லாத சமாதானமாக பேசிகிட்டே இருப்பார். அப்போ ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க, இவர் வந்துட்டு அப்பத்துலேருந்தே பக்கத்து வீட்டிலேருந்து ஒன்றாவே இவரும் அந்த ஃபியான்ஸே வளர்ந்துட்டு இருக்காங்க. அவர் வந்து ஸ்டார்டிங்கில் அவர் வந்து நான் அப்படி லவ் பண்ணுறேன் இப்படி லவ் பண்ணுறேன்னு சொல்லவும் ஹீரோன்னு லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. 2 பேரும் 7 வருஷமாக லவ் பண்ணியிருப்பாங்க, நிறைய இடங்களுக்கு போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க, ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, கிஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே 2 பேருமே யோசிச்சு பார்ப்பாங்க. அதோட இவர் என்ன சொல்வார், இதெல்லாம் போனதெல்லாம் போட்டோம், எங்கள் அப்பா வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது அவரோட ஆசையும். அதாவது இந்த ஃபியான்சியோட அப்பா இருக்காருல்ல, அவருக்கு வந்துட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றது அவரோட ஆசை. அந்த மாதிரி சொல்லும் போது இப்போவும் எங்கள் அப்பா வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு, வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னவங்க டக்குன்னு இப்போ அந்த ஃபியான்சியோட அப்பா இருக்காருல்ல, அவருக்கு கால் பண்ணி என்ன பேசுவாங்கன்னா வந்துட்டு, இந்த மாதிரி உங்கள் பையனை எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கூட அங்கே நிற்க மாட்டாங்க, அவ்வளோதான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க. வெளியே வந்தோன்னு பார்த்தா கரெக்டாக ஹீரோட கார் வந்து வாசலில் நிற்கிதா. ஹீரோ பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க, எப்படி பார்த்தாலும் அந்த ஃபியான்சி இப்போ வந்துடுவான், அதுக்குள்ளே ஹீரோட காரில் ஏறி போயிடலான்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோட கார்லையும் ஏறிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பக்கம் நீ என்ன பண்ணுற அப்படி இப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னோட பார்ட் டைம் ஜாப் முடிச்சுட்டு இந்த பக்கமாக தான் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். சரி போகலான்னு சொல்லவும் இப்போ கார் ஸ்டார்ட் ஆகி கிளம்ப ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஃபியான்சி இருக்கல வேகமாக வருவார், ஆனால் கார் முன்னாடி போய்டும். இவர் ரொம்ப கோவப்படுவார். பொண்ணை வச்சு நல்லா கேட்டு விட்டுருவாங்க, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற, இத்தனை வருஷம் என் லைஃப்பில் நீ விளையாடிட்டு இன்னொருத்திய வேலை நீ வச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் கோவமாக இருக்கும் எல்லாத்தையுமே திட்டி விட்டுட்டு தான் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்களா. இங்கே வந்தோடனே இப்போ
ஹீரோ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. இப்போ ஹீரோட வீட்டில் தான் இருப்பாங்க. அப்போ ஹீரோன் வந்து என்ன கேட்பாங்க, நேற்று நைட் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தார்ல, அதெல்லாம் நீ எப்படி பண்ண ஆரம்பிச்ச, உனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படி. ஏன்னா ஹீரோ வந்துட்டு அவர் டீசெண்டாக தான் ஹீரோன் கிட்ட பழகிட்டே இருக்கிறனால ஹீரோன் டவுட்டாக கேட்கவும், என்ன நீ என்னையவே சந்தேகப்படுற, போ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமாக அவர் ஓடிடுவார். இப்போ இவர் நினைக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக தான் இருக்கும். இப்போ ஹீரோ பாட்டுக்கு உட்காந்து ஹாலில் வந்து புக் படிச்சுட்டு இருப்பாரா. இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, நீ சொன்ன மாதிரியே அவனை வந்து மூஞ்சி வந்து கிழிச்சிட்டேன், எல்லாரும் முன்னாடியும் அவனை அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி தான் நம்ம இருக்கணும், நம்ம எப்படி அமைதியாக போனால் அவங்களுக்குலாம் வந்து நம்ம அருமை தெரியாது, ஸோ அவங்க கிட்டலாம் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வேற பேசிகிட்டு இருப்பாங்க. வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க, இத்தனை வருஷம் அவனை ஏமாத்துறதுக்கு அவனுக்கு நஷ்ட ஈடு கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் 5 மில்லியனாவது அவங்ககிட்ட இருந்து வாங்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டாக இருக்காங்களா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ விஷயம் வந்து பணத்தை வச்சு கிடையாது, இந்த குரூப் இருக்குல்ல, அவங்க ஒரு ஃபேமிலி வந்து ஒரு குரூப்பாக ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காங்களா, அந்த கம்பெனியே வந்து உன் பேரில் வரணும், ஏன்னா அது வந்துட்டு உங்கள் ஃபேமிலியோட கம்பெனி தான், இப்போ அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அதே வந்து உனக்கு அவங்க பேரில் வரணும், அதுதான் வந்து அவங்க உனக்கு கொடுக்குற நஷ்ட ஈடாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோன்னு சொல்லுவாங்க, ஆமாம் கொஞ்சமாக எதுக்கு தேவையில்லாமல் நம்மளுக்கு இன்னும் என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாமல் இந்த அளவுக்கு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்ட் என்ன கேட்பாங்க, இப்போ நீ எங்கே தங்கியிருக்க, புதுசாக வீடு எடுத்து எதுவும் தங்கியிருக்கியா இல்லை ஹோட்டல் எதுவும் தங்கியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹோட்டல்லாம் தங்கி இல்லை, என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்கியிருக்கேன், ஒரு 2 நாளைக்கு நான் ரிலாக்ஸ் ஆகலான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அவங்க ஃப்ரெண்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்துட்டு, நீ அப்படின்னா வந்துட்டு அந்த ஹீரோ தானே, அவனை தானே நீ சொல்கிற, அடுத்ததான் நீ அவனை தான் சூஸ் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்துடும், இவளுக்கு எப்படி இவனை பற்றி தெரிய வந்துச்சு, இவன் ஏதாவது அவகிட்ட போய் சொல்லியிருப்பானோன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்தவங்க ஹீரோ கிட்டேயே அவர் சோஃபாவில் உட்காந்துட்டு இருப்பாரு, அவர் மேலே ஏறி வந்துட்டு அவரை போட்டு அடி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்காக என்கிட்ட போய் சொன்னு சொல்லிட்டு அவர் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவருக்கு ஒரு மாதிரியாகவும் அவர் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாரா, இவங்க பாட்டுக்கும் நான் சரியான கோவத்தில் இருக்கேன், நான் கொடுக்குற அடியெல்லாம் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க வேற சொல்லிட்டே வேற அடிப்பாங்க. என்ன நடந்துச்சுன்றது நீயே யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்வார். அப்போ தான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்துட்டு அவர் ஃபியான்ஸை வெறுப்பேற்றுறதுக்காக ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து வர சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கிஸ் பண்ணணும், இப்படிலாம் ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஹீரோ என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்துட்டு, இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் எல்லாத்தையுமே உளறியிருப்பார். இப்போ ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா வந்துட்டு, இப்போ நீ சொல்லி தானே அவள் என்ன கேட்குறா, நான் இப்போ ரூமில் வந்து என் ஃப்ரெண்டு கூட தங்கியிருக்கேன்னா அவள் கரெக்டாக உன் பேர் கிஸ் பண்ணுறா அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், நீ போய் அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோ இல்லை நான் அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லன்னு ஆரம்பிப்பார். வாயை மூடு, நீ என்ன இப்பவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு உனக்கு நினப்பா, இந்த மாதிரி சீரியஸ்னஸ் தெரியாமல் இஷ்டத்துக்கும் நீ போய் எல்லாத்தையும் உளறி வைக்கிற, உனக்கு என்ன தைரியம் அப்படின்ட்டு திரும்பவும் அவங்க வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு என்னன்னா, இது ஒரு பிளான் பண்ணி பண்ணாங்க, இந்த விஷயத்த போய் ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ சொல்லிட்டாரு. ஹீரோக்கு உண்மையிலே ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால தான் அவர் இப்படி பண்ணுறாரு. ஹீரோனுக்கு தெரியாதுல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரணும்னு நம்ம நினைக்கிறோம், அதுக்குள்ளே இவன் கூட சேர்த்து வச்சு பேசுகிற மாதிரி அவள் ஃப்ரெண்டு நினைக்கிறானா, நம்மள என்ன அவர் நினைப்பா, இவன் என்ன இன்னும் படிக்கிற பையன் மாதிரி நடந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு கோவம். என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, நீ ரொம்ப அழகாக இருக்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி ஆரம்பிச்சிருவார். ஒன்று ஹீரோனுக்கு சிரிப்பு தான் வரும். கடைசியில் வந்துட்டு அழகாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கவுக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அதோட சரி போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லவும் அவர் என்ன சொல்வாருன்னா, நீ தான் என் மடியில் ஏறி உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே அவங்க அப்படியே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் கிஸ் பண்ண ஆரம்பிப்பார். டக்குன்னு அவங்க கத்தவும் அவங்கள அப்படியே கீழே தள்ளி விட்டுருவாரு. அதோட அவங்க சோஃபாலேருந்து கீழே வந்து விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அடுத்த சில்லி திரும்ப 2 பேரும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ உண்மையிலேயே இவங்க 2 பேரும் கிஸ் பண்ண, ஏன்னா அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் ஆரம்பிச்சிருச்சு, 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம் பார்த்தா அந்த ஃபியான்சி இருக்கார்ல, இப்போ ஹீரோனுக்கு கால் பண்ணுவார். சரி இப்போ நான் என் மேலே தப்பு தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை, நீ வேணா அவசரப்பட்டு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி இவர் கால் பண்ணுவார். அவங்க தான் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பிஸியாக இருக்காங்க. இப்போ ஹீரோயின் பேசிகிட்டே இருக்காரா, ஃபோனை ஆனில் வச்சுட்டு பக்கத்துலேயே வச்சுப்பாங்க. இவர் வேற இச்சு இச்சு இச்சுன்னு வேற முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உடனே அவருக்கு வேற ஒரு மாதிரி ஆகிடும், என்னது அது சத்தம், நீ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு வேற அவர் வேறு கேட்பாரு. உனக்கு வந்து சத்தத்தை கேட்டாலே உனக்கு தெரியாதா, ஏன்னா எல்லாம் நீனும் பண்ணிட்டு தானே இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க வேறு கேட்பாங்க. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நான் என்ன பண்ணுறது, நேற்று உங்ககிட்ட என்ன சொன்னனோ அதை தான் இன்றைக்கும் நான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இவருக்கு அந்த ஃபியான்ஸுக்கு சரியான கோவம் வரும். அது சும்மா இல்லாமல் ஹீரோ வந்துட்டு அவங்கள கிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். இவங்க வந்து இங்கே கிடைக்காத, இங்கே கிஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி இவங்க வேற சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவருக்கு வெறியேறிட்டே இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் இவர் ஏதோ திட்டு வராதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ என்ன சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, நீ ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பொண்ணு கூட இப்படி தானே வந்து பெட் ஷேர் பண்ணிக்கிட்டு அவள் கூட நீ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நான் ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறவங்க திடீர்னு ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவாங்க, எதுக்காக பண்ணி நீ கடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் கடிச்சன்ற மாதிரி அவர் வேறு பேசுவார். இது 2 வேணும்னே உண்மையிலே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. சொல்லுவாங்க, சின்ன வயசுலேருந்து 2 பேருமே ஒன்றா படித்தோம், ஒன்றா வளர்ந்தோம். ஹீரோ வந்துட்டு என்ன இருப்பாருன்னா வந்துட்டு அவர் சீனியராக அந்த மாதிரி இருந்திருப்பாரு. இப்போ இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவன் கூட தான் இருக்கான் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லவும் இவருக்கு சரியான கோவம் வந்துடும். இப்போ யாருன்றது நம்மளுக்கு ஓரளவு
தெரியுது அப்படின்ற மாதிரி இவர் கெஸ் பண்ணிட்டு இருப்பார் அந்த ஆள் யார் அப்படின்றத. அதாவது ஹீரோ தான் அப்படின்றது இன்னும் அவர் கன்ஃபார்ம் பண்ணல. யார் கூட பழகுறா அப்படின்ற மாதிரி மட்டும் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு அவர் ஹீரோவை பார்க்க வரும்போது கூட ஹீரோ வந்து ஹீரோயின் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க ஷோல்டர் கிட்ட இருந்து அவர் கண்ணை மட்டும் தான் காட்டிட்டு இருந்திருப்பார். அவரோட ஃபேஸ் கூட முழுசாக அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது இப்போ ஃபோனே கட் பண்ணி வச்சிடறாங்களா. ஹீரோ நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சரியான கோவமாக இருக்கும். நான் அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி இவர் சில விஷயங்கள் சொல்கிறாரு. இங்கே ஹீரோவும் பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோனுக்கு இப்போ ஒரு டவுட் வரும். என்னை எதுக்கு நீ இப்படி கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் தான் அப்படிலாம் கூப்பிடுவாங்க. ஸோ ஹீரோ அந்த மாதிரி கூப்பிட்றதுனால இப்போ இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தவங்க திரும்பவும் வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துருவாரு. அப்போ அவர் அசிஸ்டண்ட் என்ன கேட்பார் அப்படின்னா வந்துட்டு, இன்னும் ஏன் நீங்களோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை வந்து ஹீரோயின் கிட்ட நீ சொல்ல மாட்டேங்கிற, அதாவது அவளை நேசிக்கிறோன்ற விஷயத்தையோ இல்லை மற்றதையும் நீ சொல்ல மாட்டேற. ஏன்னா வந்துட்டு ஹீரோயின் அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க வந்துட்டு அவங்கள 7 வருஷம் வெளிநாட்டுக்கு அனுப்புனாங்கல்ல, அது கூட அவங்கள வந்துட்டு கொஞ்சம் அவங்கள தூரமாக தள்ளி வைக்கணும் அப்படி இப்படின்னு சில பிளான் தான் அவங்களாம் பண்ணாங்களே தவிர ஹீரோயின் மேலே யாருக்கும் அங்கே பிரியம் கிடையாது. ஸோ அந்த ஃபேமிலியில் அவங்கள எப்படி நினைக்கிறாங்கன்றத ஓப்பனாக அவகிட்ட சொல்லாமல் எதுக்கு அப்படி இருக்குது அப்படி இப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, இப்போதைக்கு அதெல்லாம் நம்ம சொன்னாலும் அவள் ஏற்றுக்க மாட்டா. ஸோ கொஞ்ச நாள் போகட்டும், அப்போ தான் அவளுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணதுக்கான அடையாளங்கள்லாம் இவர் வந்து கண்டுபிடிச்சிட்டு, உங்களுக்கு உண்மையிலேயே அவங்கள பிடிச்சிருக்கா அப்படி இப்படின்னு கேட்பாரு. ஆமாம், நான் அவளை உண்மையிலேயே நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருப்பாரு. நான் வந்து இப்போ ஒன்றா ஸ்டே பண்ணி அவங்க லிவிங் லைஃபையே இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே அவங்க 2 பேருமே ஒரு இதுக்கு போயிட்டாங்க. அவங்க அவங்க லைஃப்பை எப்படி பண்ணிட்டு இப்போ காலையில் விடிஞ்சிரும். காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருமா. அதோட அவங்க அந்த ஃபோன் அட்டன் பண்ணி பேசும்போது இப்போ அவங்க ஃப்ரெண்டு தான் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க, ஒரு வந்து முக்கியமான விஷயம் நடந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. என்னாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி உங்கள் அம்மா ஒரு பேரில் உள்ள ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து இப்போ உங்கள் ஸ்டெப் மதரோட பேரில் வந்து மாறுது. நீ இன்னும் இப்படியே அசால்ட்டாக இருந்தீங்கன்னா வேலை நடக்காது. போய் உடனே போய் வீட்டுக்கு வந்து பாரு. நீ 7 வருஷம் வெளிநாட்டுக்கு போனால் இப்போ இன்னும் நீ வீட்டுக்கு போகல அப்படின்னா வந்து அவங்க எல்லா உரிமையுமே மாற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் ஒன்று வேக வேகமாக கிளம்பி இப்போ அவங்க வீட்டுக்கு வருவாங்களா. அங்கே பார்த்தா அவங்க ஸ்டெப் மதர் இருக்காங்களா, அவங்க தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோனுக்கா சரியான கோவம் வரும். எங்கள் அம்மாவோட இடத்துல இருந்துக்கிட்டு என் வீட்டில் இருந்துக்கிட்டு என்னையும் வந்து 7 வருஷமாக வெளிநாடு அனுப்பி விட்டுட்டு இப்போ நீ வந்து எல்லாத்தையும் உரிமை கொண்டாடுறதுக்காக தானே இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் யாரா, இது என்னோட வீடு அப்படின்னு சொன்னவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டெப் மதரோட கணத்தில் ஓங்கி ஒரு அற அரைஞ்சிருவாங்க. நான் இந்த வீட்டில் உள்ள சொந்தக்காரி, இது எங்கள் அம்மாவோட வீடு, நீ எங்கள் அம்மாவோட இடத்துல இருந்துக்கிட்டு என்னையும் வந்து துரத்தி விட்டுட்டு எல்லாத்தையும் வந்து உன் பொண்ணோட சேர்ந்துட்டு பண்ணலாம் அது பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோன் ரொம்ப கோவமாக கேட்பாங்க. அந்த ஸ்டெப் மதருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ அதுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு தான் ஹீரோனோட ஃபியான்ஸியை வந்து லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிறது. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணும், நீ என் மேலே கோவமாக இருக்க, அதுக்காக ஏன் எங்கள் அம்மா வந்து இது பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கவும், உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இருக்காதா, உனக்கு எப்படி இப்படி ஒரு புத்தி வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வச்சு கம்பேர் பண்ணி அவங்க ஹீரோன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மோசமாகவும் பேசுவாங்க. ஏன்னா அவங்க உண்மையிலேயே பண்ணுற விஷயங்களை ஹீரோன் வந்து சொல்லியும் காட்டுவாங்க. அதுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு, உன் மன்னிப்பு எனக்கு தேவையில்லை, இந்த வாங்கிக்கோ அப்படின்ட்டு ஒரு 2-3 அடியை கொடுத்துருவாங்க. இது நடந்துகிட்டே இருக்கும்போது ஹீரோனோட அப்பா இப்போ மெதுவாக படி இறங்கி வருவார். வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஹீரோனை பார்க்குறாருல, அந்த பிரியம் பாசம் எதுவுமே கிடையாது. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இப்போ நீ எதுக்காக இங்கே வந்த, எதுக்காக நீ அவங்கள அடிக்கிற, அவள் ஒன்றும் வேறு யாரோ கிடையாது, அவனோட ஸ்டெப் மதரு, அவன் ஒன்றும் மிஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது, அவன் உன்னோட தங்கச்சி அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு பேசுவார். ஹீரோனுக்கா சரியான கோவம். இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான். 7 வருஷமாக என்னை வெளிநாடு அனுப்பி விட்டுட்டு இப்போ இவங்க எல்லாரையும் வச்சு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோன் கோவப்படுவாங்க. உடனே அவங்க அப்பா என்ன சொல்வார், என்ன தைரியம் தான் என்கிட்டயே நீ பேசுகிறேன்ட்டு அடிக்க போவாரா. அப்போ ஹீரோன் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, நான் இன்னும் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது, 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நீங்கள் எப்படி நடத்துனீங்களோ அதே மாதிரி இப்போவும் நடத்துறதுக்கு இப்போ நான் வளர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கோ, நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஆமாம் நீங்கள் எனக்கு நல்லது தான் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கோ அந்த மாதிரி ஆள் நான் இப்போ கிடையாது. உங்கள் மரியாதையை எனக்கு எங்கள்